நம்ம சேமியா ரோல் ஸ்வீட் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சாமியா மாமியார் ரவை பதத்துக்கு கொரன்னு சேமியாவை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரை பொடி பண்ணிக்க போறோம். பவுடர், சக்கரை பவுடர். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சேமியாவை வறுக்க போறோம் போட்டு நெய்லையா? ஆமா, நெய்ல வறுத்து வச்ச சேமியா. ஆமா, அதை பொடி நெய் போட்டு இதை வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கிறோம். மைதாவா? மைதாவை போட்டு அந்த நெய்யிலேயே நல்லா இப்படி வறுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ அதுலேயே நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் கொட்டுறோம். பொடி பண்ணி வச்ச சேமியாவை தேவையான அளவுக்கு சக்கரை அந்த பவுடரையும் கொட்டிக்கிறோம். சக்கரை பவுடர் பால் ஊற்றுறோம். ஏன்னா எவ்வளோ அந்த இது வேணும்னு பார்த்து ஊற்றணும். ஏன்னா நம்ம சக்கரை போட்டுக்கிறோம்ல, அது மெல்ட் ஆகும். அதனால் கொஞ்சமாக பால், தேவையான பால் ஊற்றி கலரும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மில்க் பவுடர் போடுறோம். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். பண்ணிக்கிறோன்றீங்க. இதை நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும். இந்த கவரில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறோம். தடவிட்டு அந்த மாவை எடுத்து வச்சு தரட்டு போடுறோம். வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி, பாதாம், வேர்க்கடலை அதை இப்படி வைக்கணும். அப்படியே சுருட்ட போகிறோம். திருப்பி அதை இப்படி மறுபடியும் இப்படி சுருட்ட போகிறோம். சுருட்டிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிட்டோம். இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். போதும். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறீங்களா? இது